வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் தங்களுடைய பென்ஷன் பணம் பெற்று வரக்கூடிய கருவூலம் ட்ரெஷரியை மாற்றக்கூடிய புதிய வசதி களஞ்சியம் IFHRMS செயலியில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் பென்ஷன் வாங்குவோருக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். எப்படி உங்களுடைய கருவூலம் ட்ரெஷரியை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்பது சார்ந்து முழு விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு அரசுடைய நிதித்துறை ஓய்வூதியர்களுக்கான சேவைகளை எளிமைப்படுத்த தொடர்ந்து பல புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தி வருகிறது. அதில் முக்கியமான ஒன்றாக களஞ்சியம் செயலியில் கருவூலம் மாற்றும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷன் பே ஆஃபீஸ் என்ற புதிய வசதி சமீபத்திய அப்டேட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த வசதி மூலம் ஓய்வூதியர்கள் தாங்கள் தற்போது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய கருவூலத்தை மாற்றிக்கொள்ள மிகவும் எளிதான வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதற்கு முன்பு இந்த மாற்றங்கள் செய்ய நேரடியாக அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருந்து வந்தது. ஆனால் தற்போது இந்த செயல்முறை முழுவதும் ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடியதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கருவூலம் மாற்றம் ஏன் தேவைப்படுகிறது? ஓய்வூதியர்கள் தங்கள் வசிப்பிடத்தில் மாற்றம் செய்வது உடல்நல காரணத்தினால் அல்லது குடும்ப காரணத்தினால் வேறு மாவட்டத்திற்கு குடிபெயர வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஓய்வூதியம் பெறக்கூடிய கருவூலம் அலுவலகம் ட்ரெஷரியை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் வரும். இந்த தேவையினை கருத்தில் கொண்டு களஞ்சியம் செயலியில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷன் பே ஆஃபீஸ் என்ற புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு மாவட்டத்தில் உள்ள கருவூலத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கோ அல்லது அதே மாவட்டத்திற்குள் உள்ள வேறு கருவூல கிளைக்கோ மாற்றிக்கொள்ள விண்ணப்பம் செய்யலாம். களஞ்சியம் செயலி மூலம் கருவூலம் மாற்றக்கூடிய முறை எப்படி? இந்த மாற்றத்தை மிகவும் எளிதான முறையில் களஞ்சியம் செயலியில் இருந்து செய்ய முடியும். அதற்கான நடைமுறை பின்னே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் களஞ்சியம் செயலியை உங்கள் மொபைலில் திறக்க வேண்டும். அதில் உங்களுடைய யூசர் ஐடி, PPO நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி உள்ளே நுழைய வேண்டும். செயலியில் உள்ள பென்ஷனர் மெனுவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் காணப்படும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷன் பே ஆஃபீஸ் அல்லது ட்ரெஷரி சேஞ்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் எந்த கருவூலத்திற்கு மாற விரும்புகிறீர்கள் என்பதற்கான விவரத்தை சரியாக பதிவு செய்ய வேண்டும். அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து சப்மிட் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த முறையில் உங்கள் கருவூல மாற்ற கோரிக்கை பதிவு செய்யப்படும். வெப்சைட் மூலமாகவும் மாற்றங்களை செய்யலாம். சில நேரத்தில் களஞ்சியம் ஆப்பில் தொழில்நுட்ப கோளாறு அல்லது இணைய சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இருந்தால் கவலைப்பட வேண்டாம். இந்த வசதியை IFHRMS இணையதளம் மூலமாகவும் பயன்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓய்வூதியர்கள் ifhrms.tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ளே நுழைந்து அதே நம்ம கூறப்பட்டுள்ள முறையில் கருவூலத்திற்கான மாற்றத்தை நீங்கள் விண்ணப்பம் செய்ய முடியும். அதிகாரிகள் ஒப்புதல். செயலியில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவுடன் உடனடியாக மாற்றங்கள் நடைபெறாது. நீங்கள் கொடுத்துள்ள கோரிக்கை சம்பந்தப்பட்ட கருவூல அதிகாரிகள் ட்ரெஷரி அஃபீஷியல் சரிபார்க்கப்படும். அனைத்து விவரங்களும் சரியாக இருப்பதை உறுதி செய்த பின்பு அந்த மாற்றத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்படும். அதற்கு பின்பே உங்கள் ஓய்வூதியம் புதிய கருவூல அலுவலகத்தின் மூலம் வழங்கப்படும். மஸ்டரிங் மற்றும் ஆடிட் தொடர்பான முக்கிய தகவல்கள். கருவூலம் மாற்றம் செய்யும் போது சில முக்கிய அம்சங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஆனுவல் மஸ்டரிங் என்ற நேர்காணல் நடைமுறை உள்ளது. இந்த மஸ்டரிங் நிலுவையில் இருந்தால் அல்லது கருவூல கணக்கில் ஆடிட் தொடர்பான ஏதேனும் நிலுவை பிரச்சனைகள் இருந்தால் கருவூல மாற்றம் செயல்முறையில் தாமதங்கள் ஏற்படலாம். எனவே இந்த விவரங்கள் அனைத்தும் சரியாக இருப்பதை உறுதி செய்த பின்பு விண்ணப்பம் செய்வது நல்லது. களஞ்சியம் செயலியில் கருவூலம் மாற்றும் வசதி ஓய்வூதியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது அவர்களுக்கு தேவையற்ற அலுவலக அலைச்சல்களை தவிர்க்க உதவுவதோடு வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலமாக சேவையினை பெரும் வசதி வழங்குகிறது. ஓய்வூதியர்கள் இந்த புதிய வசதியினை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான கருவூல மாற்றத்தை எளிதாக மேற்கொள்ள முடியும். இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.